டைம் ஃப்ரீ பேட்ச் இல்லையா? நிறைய பேர் இந்த கேள்வியை நேற்று கேட்டீங்க. ஹேபிட் ட்ராக்கர் பேட்ச் 1 ஆரம்பிக்கிறப்போ நான் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணேன். அதுலேயே நான் கொஞ்சம் அடி வாங்கிட்டேன். லைக் 250 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அதில் ஆனால் ஜென்யூனா ஒரு 50 பேர் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸே இருக்காது. நான் மட்டும்தான் குரூப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணால் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சி பேட்ச் 2ல் பெய்டோட சேர்த்து ஃப்ரீயும் கொண்டு வந்தேன், அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்காக. இதுலேயும் அதே கதை தான் நடந்தது. ஜாயின் பண்ணது 250 மெம்பர்ஸ். ஆனால் 30 டேஸும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆக்டிவாக இருந்தது என்னமோ 30 பேர் தான். இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஓவர் அவைலபிலிட்டி உடம்புக்கு ஆகாது. நம்ம என்னதான் நல்லதுன்னு நினச்சி ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதை கிராண்டடாக எடுத்துக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்கன்னு மனசை தேத்திட்டு இப்போ பேட்ச் 3 பெய்ட் வெர்ஷன் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. 99 ருபீஸ் தான். இப்படி கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுறப்போ நீங்களே உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பீங்க. கிராண்டடாக எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கும் தோணாதில்ல. ஸோ பேட்ச் 3யோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்கள் லைஃப்லையும் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியாமல் டெய்லி லைஃப் ஒர்க் கூட தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னா இந்த ஹேபிட் ட்ராக்கர் உங்களுக்கு தான். வீடியோக்கு கீழே பேட்ச் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம்ல சென்ட் பண்ணுறேன்.